தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் இன் 6 சீசன்ஸ் நாக் அவுட்டுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ண 3 பேர் கூட தான் இன்னைக்கு நாம பேச போறோம். முதல்ல பார்க்க போறவர் லாங் இன்னிங்ஸ்க்கு பேர் போனவர் MS தோனி, சாஹா, ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறம் யாருப்பாங்கிற ஒரு கேள்விக்கு இவர் ரஞ்சி டிராஃபியில் அடிக்கிற ஸ்கோர்ஸ் வழியாக ஒரு ஸ்ட்ராங் கேஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்க போறவர் தமிழ்நாடு கிரிக்கெட்ல ஒரு சீனியர் ப்ரோ, டெக்கேட் லாங் கரியர் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். தமிழ்நாடு மிடில் ஆர்டருக்கு ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸாக ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனி டைம் இந்தியன் டீம்லேருந்து கால் அப் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறவர் ஒரு டார்ச் பேரர் ஆஃப் த ரிச் லெகசி ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஒரு ஜென்சி வித் ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் வழியாக லாஸ்ட் சீசன் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் ரஞ்சி டிராஃபி. That's right guys, put your hands together for a one-of-a-kind batting roundtable discussion with N. Jagadeesan, Indrajith Baba and Pradosh Ranjan Paul. அஜித் மாதிரி வணக்கம் தம்பிகளா அப்படின்ட்டு உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எப்படி இருக்கீங்க? வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? இறங்கிட்டு இருக்கீங்க. இந்த ரஞ்சி டிராஃபி சீசன் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நான் அப்புறமா வரேன். பட் இந்த ஷோல வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் கோயிங் டு பீ டேக்கிங் கார்ட். டேக்கிங் கார்ட் இஸ் பேசிக்கலி உங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் பத்தி ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ். So இதுதான் வந்து basic premise of taking guard. I'll start with the youngest, TRP Pradosh Ranjan Paul. அதாவது 21 yearsல நீங்க வந்து the next big thing for Tamilnaduங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஒரு விஷயம். you burst into the scene of Tamilnadu. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான under-19 performance, under-19 இந்தியா ஆடினீங்க. you had big scores going your way, அதாவது 200, 100 இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் பிளேயிங் வித் யூ வாஸ் கிராண்ட் ஸ்லாம். கிராண்ட் ஸ்லாம்ல உங்களோட நிறைய ஆடினேன். அந்த சமயத்துல வந்து யூ ஹேட் தட் ஃபிளேர், யூ ஹேட் தட் எக்ஸ் ஃபேக்டர் கோயிங். பட் அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இருந்தது. ஆப்வியஸ்லி அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாததுனால. பட் யூ ஹேவ் அயர்ன்ட் இட் அவுட், யூ ஹேவ் கம் அவுட் ஆஃப் இட், அண்ட் தட்ஸ் வை யூ கான் ஆன் டு பிளே ஃபார் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ஒரிசால வந்து கிரிக்கெட் ஆடிருக்கீங்க. ஒடிஷா கிரிக்கெட்ல அங்கிருந்து திருப்பூர் வந்திருக்கீங்க. அந்த ஒரு டிரான்சிஷன் எப்படி நடந்தது? ஆக்சுவலி ஒடிசாவில் வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக எதுவும் ஆடல. யூஸ் டு பிளே லாட் ஆஃப் கல்லி கிரிக்கெட். ஆனால் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு திருப்பூர். ஸோ அங்கே வரும்போது தான் ஒரு நாள் வந்து அப்பாவோட போகும்போது ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல். அப்போது திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட்னு ஒரு போர்டு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி சம்மர் கோச்சிங் நடக்க போகுது. ஸோ அப்போ தான் வந்து அப்போது ஐ வாஸ் 12. ஸோ 12 இயர்ஸில் அப்பாவோட போகும்போது நான் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ டிஎஸ்சிலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. Coming to Inder, in fact, Upper showed you the way in the family. He was the first one under-19 India ஆடினாரு. He went on to play, represent IPL, higher grade of cricket. Yours was a little late. So family already ஒருத்தர் வந்து had laid out that example. எந்த அளவுக்கு family, your family has been a support for you in your journey so far? சின்ன வயசுலேருந்தே ஃபுல் சப்போர்ட். ஏன்னா ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் ரொம்ப அர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வீட்டில் வந்துட்டு இந்த படிக்கணுன்ற ப்ரெஷரோ இல்லை வந்துட்டு அகாடமிக்ஸில் அவ்வளோ வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இல்லை. சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாக கிரிக்கெட்டுன்ற மாதிரி தான் இறங்கிட்டோம். ஸோ 2 பேரும் எல்லாமே ஏஜ் கேட்டகரிலேருந்து எல்லாம் ஒன்றா ஆடுவோம். அண்டர் 10லேருந்து 13லேருந்து எல்லாமே ஒன்றா ஆடிருக்கோம். இன்ஃபேக்ட் ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ் கூட அண்டர் 15, அண்டர் 16, அண்டர் 19 எல்லாமே ஒரே டீமில் ஆடினோம். இந்த ஃபர்ஸ்ட் பிரேக்கே எங்களுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆர் அண்டர் 19 இந்தியா. ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு 4 சீரீஸ் ஆன அண்டர் 19 இந்தியா. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு குட் திங் என்னன்னா எங்களுக்கு கம்பேரிசன் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நாங்கள் என்றைக்குமே வந்துட்டு உங்களுக்கும் தெரியும், ஸோ நிறைய கிரிக்கெட் பேசுவோம், எல்லாமே இருந்துச்சு. பட் ஃப்ரம் தி அவுட் சைடு வந்து நிறைய கம்பேரிசன்ஸ் இருந்துச்சு. ஒருத்தங்க ஆடுறான், இன்னொருத்தங்க ஆடுறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் ஃபேமிலி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா ஃபார் யங்ஸ்டர் எனக்கு அந்த டைமில் சம்திங் நியூ. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க.
நம்மளுக்கு வந்துட்டு we are happy for my brother, but at the same time நம்மளுக்கும் அங்கே போகணுன்ற ஒரு சின்ன ஆசை இருக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஷோட் மீ வே. ஏன்னா வந்துட்டு ஒரு 17 years we played for under-19 World Cup ஆடினா, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ரஞ்சி ட்ராஃபி ஷேரிங் ட்ரெஸ்ஸிங் ரூம் வித் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருந்தேன் வித் பிக் நேம்ஸ் அண்ட் சிஎஸ்கேல இருந்தான். ஸோ அந்த டைம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு வித் அப்பர், இந்த சென்ஸ் எப்படி இருக்கும், இந்த பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு அதுவே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆல்சோ மோட்டிவேஷன் நம்ம சீக்கிரம் அங்கே போகணும். ஜகி, ஹாய் ஜகி. கோயம்புத்தூர் மாப்ள எப்படி இருக்கீங்க? அதாவது ஜகி you also share a similar sort of story in terms of ஒரு ஃபேமிலியில கிரிக்கெட்டர் ஏற்கனவே இருந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து he was a cricketer, he has shown you lot of support. நானே பார்த்துருக்கேன் சில வீடியோஸ்லாம் வந்து அவரு உங்களுக்கு இப்போவும் கூட செக் பண்ணி நீங்க பேட்டிங் ஆடுறது எல்லாம் பார்த்துருக்கேன். Tell me about that experience, as in ஒரு உங்க அப்பாவே உங்களுக்கு வந்து ஒரு கோச் மாதிரி இருந்திருக்காரு, ஒரு மென்டார் மாதிரி இருந்திருக்காரு. மீன் கண்டிப்பாக இந்த சொன்ன மாதிரி என்னோட ஃபேமிலியும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தது. சின்ஸ் த பிகினிங் மை டேட் இஸ் ஆல்வேஸ் பின் பிஹைண்ட் மீ. ஸோ சின்ன வயசுலேருந்தே லைக் ஆஸ் இன் கார்த்தால 5 மணிக்கு நான் எழுந்துக்கிற ஆளே இல்லை கார்த்தால. பட் இருந்தாலும் அப்பாவே எழுப்பி விட்டு கிரவுண்டுக்கு போகணும். சப்போஸ் அன்றைக்கி கார்த்தால நான் இப்போ கிரவுண்டுக்கு போகலன்னா எங்கள் அப்பா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு பேசவே மாட்டாங்க. ஸோ அப்போல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அதெல்லாம் ஹர்ட் ஆகும். ஸோ அதுக்காக கிரவுண்டுக்கு போகணுன்னு இருக்கும். ஸோ ஹிம் பீங் அ கிரிக்கெட்டர் ஹிம்செல்ஃப், ஹி நியூ வாட் இட் டேக்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே இன்கல்கேட்டட் அ லாட் ஆஃப் ஹேபிட்ஸ் டு மீ சேயிங் தட் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் ப்ரையாரிட்டி இருந்தது. பிகாஸ் எங்கள் அப்பா கிரிக்கெட்டர், அட் த சேம் டைம் ஹி வாஸ் ஆல்சோ அன் அத்லீட் இன் மும்பை. ஸோ ஃபிட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு. என்ன நடந்தாலும் சரி எவ்ரிடே காலங்காலத்தில் போய் 5 ரவுண்ட் ஓடணும். ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 5 ரவுண்ட் ஓடணும். ஆல்வேஸ் ஒரு அட்வான்டேஜ் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் someone who's already played the sport, who's been through the journey, so that is always and the comfort level is always there. Coming to you, Inder, it's been 10 years since your first class debut. 10th year, yeah, 10th year. Unoda first match versus Saurashtra. So in the journey la neenga look back பண்ணும்போது அந்த ஒரு first season first match வந்து நிறைய pressure இருந்திருக்கும். First time coming into a first class team, Tamilnadu, lot of big players around, and the nerves irundirukumla. Looking back ada ipo now you are much more mature, adu innum konja better handle panniralama அப்படினு ஏதாவது ஒரு thought இருக்கா? கண்டிப்பா better handle பண்ணிரலாம்ன்ற ஒரு thought இருக்கு. but at the same time அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதுனால தான் இப்போ என்னால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க முடியுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு வரும்போது அந்த சீசன் எப்படின்னா, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அப்பருக்கு அப்புறம் நான் 2 years பிரேக் கழிச்சு தான் I had to score a lot of runs in first division ரெகுலராக புச்சி பாபு இதெல்லாம் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நான் ஸ்பாட்ல இருந்தேன். எவ்ரி ஃபர்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு என்ன பண்ணுவாங்க, நான் டீம்ல இல்லைன்னு நானும் இன்னொரு பிளேயரை வந்துட்டு under-25 நடக்கும் 1 day லேட்டரா. கரெக்ட். ஸோ வார்ம் அப்க்கு அப்புறம் ஒரு 2 ஓவர் பார்ப்பேன். ரஞ்சி ட்ராஃபி 2 ஓவர் தான் பார்க்க முடியுது, அமுச்சிடுவாங்க. கரெக்ட். பட் ஆமா, என்னன்னா நம்ம வந்து டீம்லயே இருக்க மாட்டோம். 25 போவேன், 3 மேட்ச்மே 100 அடிச்சு. ஸோ 3 மேட்ச் 100 அடிச்சு 4th மேட்ச் வரேன், எனக்கு under-25 முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வர ஃபர்ஸ்ட் டே ஃபுல் மேட்ச் பார்க்க போறேன்னு சொல்லி ஜாலியாக வந்தேன். நான் சேப்பாக்கில் நான் வந்து அந்த டீம் ஹட்டில் நிற்கிறோம். 2 சேஞ்சஸ் சொன்னாங்க டீம். 2 சேஞ்சஸ் சொல்றாங்க. யாரை வந்து என் பேர் சொன்னாங்க. எனக்கு ஹெட் டு டோ ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ப்ரெஷர் ஆயிடுச்சு. பிகாஸ் ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் டே சொல்லுவாங்க, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, சொல்லலை, நானும் சின்ன பிள்ளையர். ப்ரெஷர் ஆயிடுச்சு. பட் கூட இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. they felt happy for me because அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த டெபியூ பண்றோம்ன்றப்போ பட் அந்த கண்டிப்பாக நர்வ்ஸ் இருந்துச்சு. ஓகே. அண்ட் நாங்கள் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வேறு ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு இது இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸுமே ரஞ்சி ட்ராஃபியில் அந்த இயர்ஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய ஸ்டார்ட் கிடைக்கல. ஓகே. நம்ம வெயிட் பண்ணிட்டு அவ்வளோ லாங் கழிச்சு வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போகாத போது இட் இஸ் ஆல் த மோர் டிஃபிகல்ட். நீங்கள் சொன்ன மாதிரி லுக் பேக் பண்ணும்போது பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாம்லாம் தோணும். பட் அந்த ஒரு ரீசன்னால தான் நான் இந்த அளவுக்கு இப்போ இருக்க முடியுதுன்றது போது ஐ அம் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். எக்ஸாக்ட்லி. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல பேர் எடுக்கும்போது ஓவர் தி இயர்ஸ் இட்ஸ் பீன் மோர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. நீங்க சொன்ன மாதிரி யூ டோன்ட் ரியலி ஹேவ் டு சேஞ்ச் எனிதிங். அது ப்ராபபிலி அது நடந்ததுனால தான் யூ ஹியர் wherever you are right now. Jaggi, I want to like quickly come back to you before I go to PRP. I've also played with you. Grand Slamல ஒண்ணா நான் வந்து 3 வருஷம் விளையாடிருக்கோம்ல, 2-3 வருஷம் டீம்மேட்டா இருந்திருக்கோம். அது தவிர உனக்கு அகேன்ஸ்டா நான் bowling போட்டிருக்கேன் TNPL-ல. So when I think of Jagadeesan, one thing stands out to me, at least this is my opinion about you. Jagadeesan is a big match player அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கு.
ஏன்னா அவங்க கூட நான் பேட்டிங்கும் ஆடி இருக்கேன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் finals versus MRF, we both stitched in a big partnership. You again scored, and the whole season, in fact, I think you were not in your best form, but finals la adipa adhe mari MP against avum we both will get after it. So I have a fair knowledge as to how you play, very good against spinners. Do you also feel that you're a big match player? I mean, to be honest, நான் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே யோசிச்சதே இல்லை. I mean, no matter what the situation is, the process stays the same and நான் ஃபீல் பண்ணுவேன். I mean, runs வந்து எனக்கு தெரிஞ்சு it's just a byproduct of what you're doing, you know, behind the scenes. So இப்போ நான் வந்து இப்போ லீக் ஃபேஸில் நான் இப்போ ரன் அடிச்சிருக்கேன், பட் அட் த சேம் டைம் ஃபைனல்ஸில் இப்போ ரன் அடிச்சோன்னா ஆப்வியஸ்லி தட் வில் ஓவர் ஷேடோ யுவர் லீக் பர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லீக்ல மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு வரலனாலும் ஃபைனல்ஸில் அந்த ஒன் நாக் வில் ஓவர் ஷேடோ தி என்டையர் ஸ்கோர்ஸ் தட் ஐவ் ஸ்கோர்ட் டியூரிங் த லீக் ஃபேஸ். ஸோ அதனால மேபி இந்த தாட் நிறைய பேர்த்துக்கு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் பர்சனலி என்னோட ஸ்கோர்ஸ் நான் பார்த்தேன்னா ஈவன் டியூரிங் த லீக் ஃபேஸஸ் ஐவ் பின் consistent in the sense probably not 200s 150s, but I've been, you know, chipping in for by just helping the team. Okay, shall I just rephrase the whole question? Does a big match, adhaadu knockouts match in varumbodhu, does it bring the best out of you? Yes, definitely, because I like attention. I mean, you are a vayu ragu. Avu வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே அவர் வந்து வாயு ராகு நான் கூப்பிடுவேன். ஏன்னா அது ஒரு சீரீஸ் இருக்கு, கிரிக்கெட்டிங் சீரீஸ் அமேசான் பண்ணிருக்கு. அவன் டிட்டோ அவரு மாதிரியே இருப்பாரு. ஸோ அதுக்கான விடையை கொடுத்தாரு. பட் யா, ஸோ யூ லைக் தி அட்டென்ஷன். கண்டிப்பா. ஐ மீன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் ஆடுறோம்னா தல் பி, ஐ மீன் அந்த டோர்னமெண்ட் ஃபாலோ பண்ணி எல்லாருமே தி ஐஸ் வில் பி ஆன் த ஃபைனல்ஸ், இன் த ஃபைனல்ஸ் ராதர். ஃபைனல்ஸில் ரன் அடிச்சா எல்லாருமே பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் ஃபைனல்ஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேட்டராக நல்ல இன்டென்ட் காமிச்சா அக்ரெசிவாக ஃபியர்லெஸ்ஸாக ஆடினோனால் that will always carry a lot more weightage saying that okay, he's fearless, he's someone who's showing a lot of intent, where you know there are people who buckle down under pressure, but at the same time where you can go the other way around by saying that it's okay getting out on zero, but you're just showing your intent no matter what. And the mari or situation varumbodhu definitely I feel good, you know. Na sonna mari ipo league phase la 10 கண்ணு உங்க மேல இருக்குன்னா ஃபைனல்ஸ் போகும்போது ஒரு 100 கண்ணு உங்க மேல இருக்கும். So it's all the more better. ஜெகி, நீங்க அட்டென்ஷன் சொன்னீங்க. I want to again come back to in the 2013 la you made your debut. அந்த சமயத்துல தான் பத்ரி was, you know, he was not playing, he was playing for Hyderabad, வெளியே விளையாடினார். ஸோ அவரோட இடத்துல தான் நீங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணீங்க. அகைன் சிமிலாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பத்ரி கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். You obviously you also your forte அப்படின்னு பார்த்தீங்கன்னா definitely he is a fantastic player of spinner. But அந்த சமயத்துல young Inder was replacing one of the legends of Tamilnadu cricket. Was it a pressure sort of thing? நீங்க சொல்ற விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் நான் என்னைக்குமே நான் வந்து பத்ரினாவை ரீப்ளேஸ் பண்றேன்ற ஃபீல் நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. பிகாஸ் நான் 2013ல ஸ்டார்ட் பண்ணும்போது பத்ரினா டீம்ல இருந்தார். என் கேப்டனா பத்ரினா கிட்ட இருந்து வாங்கினேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி டொமஸ்டிக்ல ரன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் அந்த இயர் நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் he was moving to Hyderabad, ப்ரொஃபஷனலா வெளில ஆடினார் எல்லாமே. So from the outside people start saying that அந்த replacement அந்த மாதிரிலாம், பட் நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. அந்த சமயத்துல உங்களுக்கு தோணல எதுவுமே? அந்த மாதிரி it was just an opportunity because I also didn't feel like நான் as a youngster வந்துட்டு இருக்கேன், நான் இது பண்ணிட்டு இருக்கேன். So it is you can't fill in others. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய இஷ்யூலாம் ஃபில் பண்ண முடியாது. அப்படியே ட்ரை பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, இன்னொருத்தங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். ஒரு தாட்டாவே உங்களுக்கு வரல. பட் ஆனால் அந்த விஷயம் கேட்டேன், இந்த மாதிரி விஷயம் நிறைய கேட்டேன். பட் நான் அப்படி ஃபீலே பண்ணல. Wonderful. I want to just stick to training. ஏன்னா Inder, you had a lot of injury in terms of your shoulder. நிறைய surgery, in fact 1 or 2 surgeries you had. 3 surgeries. எனக்கும் 3 surgery. எனக்கு நீல உனக்கு shoulder. Injury and sports is inevitable. It's all woven together. But when it comes to, you know, scheduling and different formats, how do you prepare for different formats, as in physically? ஏன்னா பவர் இப்போ ஆஃப் லேட் பவருங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் கம் இன் டு த ஃப்ரே. அட் த சேம் டைம் யூ நீட் என்டியூரன்ஸ். ஹவு டு யூ மேனேஜ் தட்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு அந்த ஆஃப் சீசன்ன்ற கான்செப்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ
மெயின்டெனன்ஸில் நிறைய இருந்துனே இருக்கும் ஜென்ரலாக. பட் நம்ம அந்த டைம்ல வந்துட்டு வி ஹேவ் டு சூஸ். ஓகே, இந்த டைமில் புஷ் பண்ணாதான் நம்ம மெயின் டொமஸ்டிக் சீசன் வரும்போது நம்ம வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கேம் இஸ் சேஞ்சிங். நான் எப்படி நான் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த T20 கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ அந்த T20 பவர் கேம் எல்லாம் வரும்போது வி ஹேவ் டு அடாப்ட். கரெக்ட். ஸோ இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரைனிங்னா எனக்கு த்ரூ அவுட் வந்துட்டு பாசு சார், பிரைமல் பேட்டர்ன்ஸ், அர்ஜுன் பாஸ் இவங்க தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் மை இன்ஜுரிஸ் அண்ட் எவ்ரி திங். இப்போ நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி T20 வரப்போகுது நெக்ஸ்ட் ஒரு 2 months 3 months அப்படின்னா மோர் ஆஃப் பவர் ஒர்க் அவுட் நிறைய பண்ணுவோம், பவர் பேஸ் பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. லைக் கேன் யூ எக்ஸ்பிளைன் டு த வியூவர்ஸ் பவர் ஒர்க் அவுட்னா என்ன அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் இன் யுவர் பேட்டிங் இன் T20? டெக்னிக்கலா நான் பெருசா போக முடியாது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் மோர் சோ எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டஃப்ஸ் இருக்கும். ஓகே, எல்லாமே கொஞ்சம் குவிக் மூவ்மெண்ட்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம T20 கேம்ல நீங்க எதுவும் பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஒரு பால் அடிக்கிறது கூட பீப்புள் திங்க் இட் இஸ் ஸ்ட்ரென்த் இஸ் ஒன் பார்ட், பட் அந்த பவர் சொல்லுவாங்க. நீங்க குவிக்கா எவ்வளவு அந்த ஷாட்டை ஃபினிஷ் பண்றீங்க, சோ அந்த பவர் காம்பனன்ட். சோ குவிக்கர் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். நீங்க வந்துட்டு நிறைய ரெப்ஸ் இல்லைனா கூட கம்மி ரெப்ஸ், பட் மோர் அந்த ஸ்பீட் ஒர்க் அவுட் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது பேட்டிங்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பெட்டரா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் யோர் ஸ்கில், ஏன்னா ஸ்கில்னு ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸ்கில்ல நான் நிறைய ஒர்க் பண்ணேன். இப்போ ஒரு T20 கேம்காக, பவர் கேம்காக நான் RX முரளி சார் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ வந்துட்டு T20ல என்னென்ன டெக்னிக்கல் திங்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும். நம்ம நினைச்சப்போ 6 அடிக்கிறது மட்டும் தான் இப்படி அடிக்கணும், பட் அந்த 6 அடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பேஸ்பால் டெக்னிக்னு சொல்றாங்க, அப்புறம் வந்து கால்ஃப் ஸ்விங் சொல்றாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ அந்த விதத்துல எனக்கும் ஒரு நல்ல லேர்னிங்கா இருந்துச்சு. ஒரு அந்த கோவிட் டைம்ல அந்த டைம்ல கொஞ்சம் அந்த லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது ஐ கேவ் a lot of importance to my power training. Wonderful. TRP, because we have so many formats right now, I want to pick up a sort of a detailed sort of ஒரு question உனக்கு. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கும்போது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும், டிஃப்ரெண்ட் டெக்னிக் இருக்கும். T20 ஆடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் இது. எவ்ரி ஃபார்மேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் திங். பட் இப்போ உன்னோட பேட் செலெக்ஷன் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆஸ்க். ஒரு ஃபார்மேட்டுக்கு இந்த வெயிட்டு இந்த மாதிரி இருக்கணும், இந்த பேலன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக டு யூ ஹாவ் ஒரு செலெக்ஷன் ஆஃப் பேட்ஸ்? ஆர் இல்லைப்பா எனக்கு ஒரு பேட்டு தான், அந்த பேட்டு எந்த ஃபார்மேட்டுக்கும் நான் யூஸ் பண்ணுவேங்கிற ஒரு தாட் ப்ராசஸா? நான் முன்னாடி இது எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, பட் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக இது நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் when I was playing T20 I used to play with lighter bats. கொஞ்சம் லைட்டர் பேட்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அது எப்படி இருக்கு. பிகாஸ் எவ்ரிதிங் இந்த நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ எனக்கு என் பேட் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கணுக்காக ஐ ரெடியூஸ் மை பேட் வெயிட். பட் இது ரெட் பால் நான் மை கேம் இஸ் மோர் சார்ட் ஆஃப் பஞ்ச். நான் நிறைய பஞ்ச் தான் பண்ணுவேன். அதனால அதில் வந்து நான் கொஞ்சம் வெயிட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருப்பேன். ஓகே. ஸோ எஸ் பேட் வெயிட்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக. ஆனால் அந்த பாயிண்ட்ல சொல்லும்போது என்னதான் எல்லா பேட்டர்ஸும் சொன்னாலும் ரன் அடிச்சுட்டு இருந்தோம்னா எல்லா பேட்டரும் ஒரே பேட் தான். நான் ஒரு பேட் 2.5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன், உடையிற வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட். நீங்கள் இது சொன்னோன்னே எனக்கு சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் இருக்கு. பிஃபோர் த வேர்ல்ட் கப் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் he was using one bat and he was getting a lot of runs in that bat. And கிட்டத்தட்ட almost a year till the World Cup he was carrying that bat. சீரீஸாக இருந்தாலும் ஓகே, வேர்ல்ட் கப்பாக 50 overs இருந்தாலும் he was using the same bat. I think it's more of a luckன்னு சொல்லாமா, இல்லாட்டி ஒரு more of a mind ஃபீல் தான். லக்குன்னு சொல்ல முடியாது, மோர் சோ அந்த ஃபீல் தான். ஃபீல் குட் ஃபேக்டர். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பேட் வந்துட்டு நம்மளோட ஒரு பார்ட் ஆயிடும். கரெக்ட். ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேட் என்ன பண்ணுது என்ன பேசுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் அதுதான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது. சென்டிமெண்ட்னு சொல்லாமா இல்லையா? நான் சென்டிமெண்ட் சொல்ல மாட்டேன். சென்டிமெண்ட் ஆமா, ஏதாவது வந்துட்டு ரைட் பேட் ஃபர்ஸ்ட் கட்டுறோம்னா அது சென்டிமெண்ட் சொல்லலாம். பட் பேட் வந்துட்டு மோர் சோ யுவர் ஃபீல். கரெக்ட். இட் பிகம்ஸ் a part of you. சென்டிமெண்ட் இங்க யார் இந்த 3 பேர்ல யாருக்கு மோஸ்ட் நம்பர் ஆஃப் சென்டிமெண்ட்? இவர்தானா? என்ன மாதிரி சென்டிமெண்ட் உங்களுக்கு அது சொல்லாமா? நான் முன்னாடி சொன்னா அது இதாயிட பலியில அண்ணா பின்னாடி பண்ணிருக்கானா? நான் முன்னாடி என்னமோ பண்ணிருக்கான். மொட்டைலாம் அடிச்சிட்டு வரோம் ஒரு ஸ்டேஜ்ல. எதுக்கு மொட்டையா? ஒரு சீசன் போன சீசன் நான் ஃபாலோ அடிச்சாதான் ரன் வருமா? ஷார்ட் ஹேர்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். சரி இது நல்லா இருக்கு நல்லா போகுதுன்ட்டு நான் அப்படியே ஷார்ட் ஹேர் ஃபுல் 2 months இப்படியே மெயின்டைன் பண்ணேன். அந்த ரெட் பத்தி சொல்லலாம். ரெட் டைட்ஸ் பத்தி ஒன்று சொல்லலாம். அதெல்லாம் அண்டர் 16 டைம்ல நிறைய பண்ணிருக்கேன். சில விஷயம் எனக்கே தெரியும். நீங்க வருவீங்க கிட்ட கேள்வி கேட்கறீங்கனால உங்களுக்கு கேட்க மாட்டீங்க. Jaggi, I want to ask you this. Long innings and Jaggi, it's a hot cake right now. ஏன்னா சொல்லவே தேவையில்லை, இப்போதான் வந்து ஒரு 300லாம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க.
how important it is to understand the need for a long innings. So a long innings, with T20 coming up, lot of youngsters, what they believe, and their focus is on T20. Probably in some time they are going to forget the art of playing long. I think meaning மூணு பேருமே in fact பேர் போனவங்க நீங்க எல்லாருமே வந்து long innings ஆடி. What does it take to play a long innings? mental aspect இருக்கட்டும், technical aspect இருக்கட்டும், fitness aspect இருக்கட்டும், what does it take? I think mental aspect, the mental வந்து இன்னும் கூட break பண்ணா, I think it moreover it just comes down to discipline each and every time. And as a batter you've got so many options to score runs. இங்க point ல அடிக்கலாம், square leg ல அடிக்கலாம், straight ல அடிக்கலாம், covers ல அடிக்கலாம். So there are so many options that a batter has to score runs. But eventually it just boils down to a situation where you're equipped enough to play the ball to its merit. அந்த பாலுக்கு அந்த மாதிரி எங்க ஆடணும் தான் வித்தவுட் பீயிங் ரெக்லெஸ். அது ஒன்று தான். ஐ திங்க் மோர் ஸோ லாங் இன்னிங்ஸ் ஆடுறது வந்து ஐ மீன் நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒன்னே என்ன பிலீவ் பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த ரொம்ப லாங் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ எனக்கு ரன்ஸும் வரும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப லாங் இன்னிங்ஸ் ஆடணும்னு என்றைக்குமே நான் தோணுனதே இல்லை எனக்கு. லைக் ஐ திங்க் யூ ஆர் ஒன் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ். நான் பார்த்ததுல வந்து அந்த பவுண்டரி அடிக்கிற எபிலிட்டி இருக்கு. தூக்கி அடிச்சு 6 தான் அடிச்சு ரன்ஸ் அடிக்கணும் இல்லை, அந்த அலாங் த கிரவுண்ட் பவுண்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்கேல் ஹசி, நம்ம சாய் சுதர்ஷன், I've seen these guys, they get runs along the ground. And I feel, நீங்க சொன்னீங்க shot making is my forte, and that is also one of the big advantages. 100%. நீங்க சொன்ன மாதிரி this is something natural ability ன்னு நான் பிலீவ் பண்றேன். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி along the ground boundaries அடிக்குது. It is something which comes naturally. If I set in, I will get balls that I put away along the ground. So that is something which I need to trust. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி it just boils down to discipline. அதுக்கப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் when you know that you can play shots, that's when you need to know what shot to play at what time. Absolutely. And in the வருஷம் that is something which I've been working on, to be honest, because the season didn't start out the way I wanted it to be. And for example, last year Tamilnadu ஆடும்போது almost across 3 formats 1500 runs அடிச்சா almost. And this year when I turned up for Tamil Nadu team, I was dropped the first game. Okay. So was this in Mushtaq Ali la? Okay. So I was dropped, and after that அதுக்கப்புறமும் நிறைய ப்ரெஷர் இருந்தது. விஜய் ஹசாரேல எல்லாத்துலயும் ப்ரெஷர் இருந்தது. But I played. But you know, that gave me one clarity. The moment I set in, I'm not letting my wicket go, because you know, drop பண்ணதுக்கு 1000 reasons இருக்கும். But you know, there's one thing which will always back you, that is runs. So something which I made up while going in is, you know, இன்னைக்காவது நான் செட்டில் ஆயிட்டேன்னா என் விக்கெட் நான் கொடுக்க போதில்லை கண்டிப்பா. It doesn't matter. I mean, இன்னைக்கு for example, if I'm playing 10 matches, I'll score only in 2-3 matches. Majority of the 2-3, that's very less, but let's say 7, 6, 7. Best of the best will score in 8 matches. So something which I told myself is, you know, when you get settled, you cash in without playing any of the rash shots. And you stay in, and you need to just, you know, be in the zone no matter what. So that was the only mindset which I had. They were BBC documentary like eta mari irundhu. But very well said, Jaggi. When talking about preparation, I want to ask Inder this. I want to throw this at you, because almost 10 years of first class cricket. How do you prepare for, say, like the next game is in Punjab, Mohali, or Dharamshala, where அந்த ஒரு கண்டிஷனே கான்ட்ராஸ்ட் ஃப்ரம் நம்ம சென்னையில் இருக்கிறது. ஏன்னா அங்கே வந்து ஆப்வியஸ்லி ஸ்விங் நிறையா இருக்கும். யூ சம்டைம்ஸ் கெட் ரியலி பவுன்சி விக்கெட்ஸ். ஹவு டு யூ ப்ரிப்பேர் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ்? எவ்ரி டைம் எனக்கு சேம் ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ ஹவ் கம் டு அ ஸ்டேஜ் வேர் எந்த டைமுக்கு நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஐ டிசைட். ஃபார் எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு சில பர்டிகுலர் திங்ஸ் இன் மை பேட்டிங் எனக்கு நல்லா வந்துச்சுன்னா ஐ டோன்ட் கேர் யார் எந்த பவுலர் போடுறா, எந்த விக்கெட்டாக இருக்குது என்னன்னு எனக்கு ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு தெரியும் அந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு நான் பண்ண வேண்டியது கரெக்டாக வந்துச்சுன்னா ஐ கேன் ஃபேஸ் எனி திங்னு சொல்லிட்டு தெரியும். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திடீர்னு சென்னையில் ஒரு ரெட் சாயிலேருந்து ஒரு பிளாக் சாயில் போகிறோம் அப்படின்னா இட் இஸ் மோர் அபவுட்
ஸ்டேயிங் தர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாள் ப்ராக்டிஸ் கிடைக்கும், அந்த 2 நாளில் எவ்வளோ முடியுமோ நாங்கள் ஆட பார்ப்பேன். நல்லா ஆடாது மேட்டர் கிடையாது, பட் அந்த ஸ்பீட் அண்ட் பவுன்ஸுக்கு நான் யூஸ் டு ஆனுன்னு பார்ப்பேன். பிகாஸ் எவ்ரி மேட்ச் இஸ் ஒரு 2 days தான் பிரேக் கிடைக்கும், 1 day தான் பிரேக் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் வென்யூஸில் ஆடும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். பிளாக் சாயில்ஸே டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த திரிபுராவில் ஆடணும் நல்லா ஸ்கிட்டே கொஞ்சம் சீமாச்சு. பட் அதே மாதிரி பிளாக் சாயில் நாங்கள் கோயம்புத்தூர்லையோ இல்லை வந்துட்டு இப்போ கோவாலையோ ஆடும்போது நல்லாவே ஸ்லோவர் விக்கெட்ஸாக இருக்கும். அதோட பேஸ் அண்ட் பவுன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அந்த 2 நாள் ப்ரிப்பரேஷனில் எவ்வளோ முடியுமோ வால்யூம் அண்ட் அவேர்னஸ். இப்போ ஒவ்வொரு டேஸ் ஆடுறதுனால ஓகே மும்பை ரெட் சாயில்னா எப்படி இருக்கும், சென்னை ரெட் சாயில்னா ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். மோர் அபவுட் ஸ்பெண்டிங் டைம் அண்ட் அடாப்டேஷன் தான். நம்ம மேட்ச்லேயே கூட நம்ம ஒரு 15-20 பால்ஸ் ஆட்டினா செட் ஆகிட்டோம்னு சொல்லுவாங்கல்ல. 15-20 பால்ஸில் எந்த விக்கெட்டில் யார் போட்டாலும் அவுட் ஆக முடியும். அந்த செட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிரும், ஓ இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் த டோர்னமெண்ட் ஆஃப் சீசன்லாம் கிடைச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போனோம் அந்த மாதிரிலாம் போகிறோம், இல்லை வந்துட்டு ஒரே இடத்துல ஆட போகிறோம் அப்படின்னா மேபி இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டிக் பால்ஸில் இல்லை இன்னும் கொஞ்சம் வெட்டாக்கிட்டு ஆடுறது. இஸ் தட் வாட் யூ டிட்? ஏன்னா என்னோட நெக்ஸ்ட் கேள்வி அதான் இருந்தது. நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஆமா நீ எடுத்து கொடுத்துட்ட. பட் இஸ் தட் வாட் யூ டிட்? என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் இருந்தது சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஆடுறது? நான் ஆக்சுவலி நான் விஜய் சாரில் இருந்தேன் when I got the call up for இது இந்தியா. ஸோ ஆமா லைக் யூ வர் பிளேயிங் in the middle of a white ball season. what I did was practice ஒரு நாள் அந்த ஆஃப் டே, ஒரு நாள் மேட்ச் இருக்கும், ஒரு நாள் ஆஃப் இருக்கும்போது I will go and practice with the red ball. எவ்வளவு நாள் பண்ணீங்க அது 3-4 செஷன்ஸ் தான் பண்ணேன். 3-4 செஷன்ஸ் தான் பண்ணீங்களே பிஃபோர் பிளேயிங் சவுத் ஆஃப்ரிக்கா அகைன் சவுத் ஆஃப்ரிக்கா. நடுவில் என்ன பண்ணான்னு கேளுங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா செலக்ட் ஆனோன்னு வாங்கினது ஒரு செஸ் பேட் ஃபர்ஸ்ட். ஸோ என்ன பண்ணான்னு கேளுங்க. அதை வச்சு எங்கள் சைடாம் இருப்பார், ஸோ அவரை நிறையா வந்து பேக் ஆஃப் லென்த் ஷார்ட் பால்ஸ் தான் நிறையா போட சொன்னேன். பிகாஸ் ஐ ஹர்ட் தட் ஆப்வியஸ்லி the wickets over there are very bouncy. ஆமா. ஸோ அதனால கொஞ்சம் நிறையா பேக் ஆஃப் லென்த் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். Wonderful. But how was the experience? Is that your best knock till now? Considering நான் ஏன் கேட்குறேன்னா, ஒன்று வந்து you are obviously 23 years old. First time you are getting selected for India A. South Africa போகிறீங்க, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷனு, bowlers வந்து அக்ரெசிவ் bowlers இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனி பேட்டர். அண்ட் அந்த நீங்கள் அடித்த 100 இன்னிங்ஸ்லையும் யாரும் அடிக்கல. யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் யூ ஸ்டுட் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஸோ அதனால தான் கேட்குறேன், இஸ் இட் ஆர் நோ? No, not my one of the best innings, but நான் இவ்வளோ சமம் பண்ணி நான் கேட்குறேன். நானும் உனக்கு வந்து ஐப்பு கொடுத்தேன். அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் பவுன்ஸ் அதெல்லாம் பட் இல்ல. பட் எனக்கு பிடிச்சது அங்கே அந்த பவுன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இட் ஹெல்ப் யுவர் கேம். ஆமாம், நான் கொஞ்சம் நிறைய நீ பஞ்ச் தானே எப்படியும். ஆமாம், எனக்கு பேக் ஃபுட்டில் ஆட பிடிக்கும். ஆமாம். ஸோ அதனால எனக்கு அந்த விக்கெட் பிடிச்சது அங்கே ஆடினது. பட் ஆனால் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். அப்படியா? விச் அப்போனா விச் வாஸ் யுவர் பெஸ்ட் எவர்? எனக்கு ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைமில் கோவாவோட செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 65 அடிப்பேன். அங்கே வந்து விக்கெட் வாஸ் டூயிங் அ லாட். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நிறைய இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் மோர் ஆஃப் அ மென்டல் பேட்டில் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அடித்த அந்த ஒரு மேபி அது 65 இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு த வே ஹவ் ஐ ஃபாட் த்ரூ தட் இன்னிங்ஸ் ஐ லைக் தட். ஸோ எனக்கு ஒன் ஆஃப் இது இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த 65 வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இன்ட்ரெஸ்டிங். அதாவது இட்ஸ் அமேசிங். லைக் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறது ஒரு விஷயம், பட் ஆஸ் அ பிளேயர் அவங்க நினைக்கிறது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 163 அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா போது suddenly people started looking at who's this Pradosh Ranjan Paul. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது யூ ஆர் சேயிங் இல்லை எனக்கு அந்த ஒரு சினாரியோ வாஸ் நாட் ரியலி டஃப். எனக்கு கோவாவில் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் இன் கோவா வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் அப்படின்னு சொல்கிறீங்க. வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. So I just want to ask a general question. Anyone can take it up. Why is that ஒரு Tamilnadu batter is finding it tough to be more consistent when it comes to red ball cricket? I mean, yeah, ஒரு வருஷம் you have one batter that extraordinary year இருக்கு. But as a collective team effort அது ஏன் வந்து we are not able to produce that? என்னால் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல. there could be a lot of factors. obviously வந்துட்டு with the dominance of white ball, with TNPL, IPL எல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருக்கும் ஒயிட் பால் கொஞ்சம் has taken. நீங்கள் சொன்ன மாதிரி you feel it? I feel like it. Okay. அந்த மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு போகிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன ஆடணும்னு கேட்டிங்கன்னா IPL தான் தோணுது எனக்கு, rather than டெஸ்ட் கிரிக்கெட்.
ஸோ மேபி மோர் ஃபோக்கஸ் ஆன் தட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரெட் பால் மட்டுமேனா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் லாங், இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ட்டிங் அவுட் யுவர் டெக்னிக். என்னதான் நம்ம மைண்ட் என்ன சொன்னாலும் ரெட் பாலுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் டெக்னிக் இருக்குது. ஸோ அந்த இப்போ நம்ம ஒயிட் பாலுக்கு பவர் ஹிட்டிங் எப்படி சொல்கிறோம், ஒரு ஃப்ளாட் பேட்டுன்ற ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க. அது மாதிரி ரெட் பாலுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்கோரிங் ரன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பேஸ் கேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் மோர் ஸோ அதில் நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஓகே. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ப்ஸ் வச்சாங்க ஃபார் தமிழ்நாடு, ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி கேம்ப்ஸ் ஐ திங்க் இஸ் வெரி வெரி நார்மல் when it comes to people coming from Bombay or Gujarat or யாரா, பிகாஸ் நம்ம எதாவது கிரிக்கெட் ரிலேட்டட் பேசணும்னா இப்போ எங்களுக்கு கேம்ப் போயிட்டு இருக்கு, ரஞ்சி கேம்ப் போயிட்டு இருக்குன்னு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு விண்டோ கிடையாது, பெருசாக விண்டோ கிடையாது. ஸோ ப்ரிப்பரேஷன் நம்ம நீங்களும் வந்திருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு வயநாடு போயிருக்கோம், ஒரு பாம்பே போயிருக்கோம். எப்போல்லாம் நம்ம டேராடூன் அந்த கேம்ப்லாம் போயிருக்குமோ சமோவ் அது எக்ஸாக்ட் கார்லேஷன் தெரியல, பட் சமோவ் நம்ம அந்த வருஷம் வந்துட்டு குவாலிஃபை இருக்கும், ஒரு ஃபைனல்ஸ் போயிருக்கோம், செமிஃபைனல்ஸ் போயிருக்கோம். மோர் ப்ரிப்பரேஷன் ஃபார் ரெட் பால். நீங்கள் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக ஃபார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கும், அதில் தேல் சாட் தேர் வே. ஓகே, எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு மேபி தட் குட் பி அ ரீசன். I want to come to Jaggi on this point again. Again, taking those players, அந்த குஜராத் அவங்கலாம் வந்து, is there a mental edge for them? As in, அவங்களோட attitude is conducive for red ball cricket, or நம்மளுக்கு வந்து அந்த ஒரு mental toughness இல்லையா, இல்லாட்டி அந்த ஒரு attitude to play red ball cricket இல்லையா? எனக்கு பர்சனலி எனக்கு டிசிப்ளின் சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலி டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் இருக்கு இதில். ஓகே, ஐ ஃபீல் தேர் இஸ் அ மென்டல் ஸ்விட்ச். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாடுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து prior to last season, our run rate as a batting unit always been really low. Okay. But you know, for example, when players like, for example, Sai Su, all these people, Paul, when they stepped in, we were not afraid to play our shots. So it was technically just an extension of your white ball cricket where you step onto the field and you play your shots. Okay. So last year நம்ம பார்க்கும்போது டீம்ல எல்லா under Indra's captaincy everybody performed. I think the lowest scorer as a batter was 500 runs last season. Okay. So I think it is just a perception that, you know, people are not scoring. I genuinely feel people in Tamil Nadu are extremely talented. Because of their talent, a lot of people want them to score hundreds and hundreds of hundreds. But I genuinely feel it doesn't work that way. I mean, absolutely. I think for it's example, more of even a 30 or a 50 is as good as, you know, scoring 100 in certain situations. Okay. So as in that point of view, a lot of people have been doing really good job. Okay. And last year na sonna mari varumbodhu we played at a very good strike rate, literally 4.5 and mari aadindu irundhom. Okay. Except for Saurashtra game, ella match me we were literally playing only 120 overs, but we ended up getting around 450 runs. Okay. Few matches 500 runs. So I think it was just a mental switch. Now people have become a bit more fearless. I think prior to that, you know, there was always this fear, including me. I had a lot of fear. When I stepped in, I was confused. ஐயோ என்னடா டக்குன்னு ரெட் பாலுக்கு வந்துட்டோம், ஒயிட் பால் ஆடிட்டு ரன் ஷார்ட்ஸ் போகணுமா, டிஃபென்ஸ் வைக்கணுமான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. Okay. So I wasn't able to express my own game. So I decided எப்படியும் ஃபெயில் தான் போகிறோம் ஒரு ஸ்டேஜில், நம்ம பண்ணுற விதத்தில் பண்ணி ஃபெயில் ஆகலாம். I genuinely feel that a lot of people have taken that route of being fearless. And last 2 seasons for Tamil Nadu, people have been turning up each and every game. You know, இப்போ சொல்லும் போது we have game winners. முன்னாடி எல்லாருமே ஒரே மைண்ட் செட், ஐயோ டக்குன்னு ரெட் பால் வந்துட்டோம்டா, ஆடணும்டா ஒரு ஃபுல் டே. Okay. இப்போ வரும்போது லாஸ்ட் 2 years we are taking the aggressive option. I mean, you took Pradosh's name along with Sai Sudarshan. Conscious-ஆ எடுக்கிற ஒரு டைரக்ஷனா in terms of, you know, playing an positive or an aggressive brand of cricket. Is it a Gen Z thing, the mindset? இது நேச்சுரலா உங்களுக்கு வருதா இல்ல ஐ நோ வாட் ஐ அம் டூயிங்கிற ஒரு விஷயமா? ஐ ஃபீல் நேச்சுரலி தான் வருது. பிகாஸ் வென் எவர் ஐ பேட், என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்போவுமே, ஈவன் தோ இட்ஸ் ரெட் பால் ஆர் ஒயிட் பால், ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் பவுண்டரிஸ். எனக்கு எங்கே கேப்ஸ் இருக்குது, எப்படி இவனை 4 அடிக்கலாம், அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். பட் ஆப்வியஸ்லி ஐ ரெஸ்பெக்ட் த சிச்சுவேஷன். சம்டைம்ஸ் எப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் கர்வ் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வென் எவர் ஐ பேட் த்ரூ த டே, என்னோட ஆப்ஷன்ஸை எப்போவுமே பவுண்டரி, எப்படியாச்சும் பவுண்டரி அடிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ். அதுதான் உங்களோட லைக் போன உடனே உங்கள் மைண்ட் செட் இஸ் ஜஸ்ட் ஓகே ஐ எம் ஹியர், நான் பவுண்டரி எங்கே அடிக்க போகிறாங்கிற ஒரு விஷயம். ஏன்னா கம்ப்ளீட்டாக நான் வளர்ந்த விதம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இட் இஸ் மோர் அபவுட் டைம் ஆடணும், எவ்வளோ லாங்கராக ஆடுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ ரன்ஸுங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு வந்து இம்ப்ரூட் ஆகி சொன்ன விஷயம்.
பட் அந்த டைம்ல அது ஒர்க் ஆயிருக்குண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எனக்கு தமிழ்நாடு definitely கிரிக்கெட்டர்ஸ்க்கே work ஒரு எக்ஸாம்பிள் அபினவ் முகுந்த், பத்ரிநாத், Yeah, அவங்கலாம் ஒரு ஸ்டைல். கரெக்ட். தினேஷ் கார்த்திக் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் அவர் ஸ்டைல். தனி ரகம். ஐ திங்க் ஒரு டீம்லயே டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லைக் அந்த ஒருத்தவங்க நல்லா ஸ்ட்ரோக் மேக்கரா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு டைம் எடுத்து ஆடுறவங்க இருப்பாங்க. யூ நீட் டு காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். எல்லாமே ஒர்க் ஆகுன்ற ஒரு டீம்ல. ஓகே They have to find that balance. Does captaincy affect your game, your core game? எனக்கு கண்டிப்பா கிடையாது. இல்ல, ஏன்னா போன வருஷம் நீங்க கேப்டன் பண்ணீங்க. அதான் நான் வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து கேப்டன் நிறைய பண்ணிருக்கேன். 2018 நீங்க கேப்டன் பண்ணீங்க. கரெக்ட். சின்ன வயசுல இருந்து நிறைய கேப்டன்சி பண்ணியிருக்கேன். எனக்கு என்ஜாய்ட் இட். எனக்கு வந்துட்டு அதை நான் என்றைக்குமே ஒரு ப்ரெஷராக எடுத்ததில்லை, அது மாதிரி பார்த்ததில்லை. பிகாஸ் வென் யூர் அ பேட்ஸ்மேன் நீங்கள் உள்ளே போகும்போது சம்டைம்ஸ் இட் ஹெல்ப்ஸ் யூ. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இட்ஸ் ஹவ் யூ டேக் இட் ஆல்சோ. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஹெல்ப் ஆகும். யூ ஃபீல் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு லீட் த வே. நீங்கள் நிறைய வந்துட்டு ஜஸ்ட் வாயால் சொல்கிறது இஸ் ஒன் திங். யூ ஹேவ் டு ஷோ. நான் வாயில் ஒன்று சொல்லிட்டு நான் அங்கே போய் நான் அது பண்ணலன்னா, ஃபாலோ பண்ணலன்னா யாருமே no one will respect me. நான் ஏன் கேட்குறேன்னா, I've seen நிறைய players who are brilliant and responsibility-னு வரும்போது when taking a leadership role or a captaincy role, their performance dips. Is it because the pressure gets onto them or what? There is a lot of things involved. Captaincy நினைக்கும்போது it is not just on the field set பண்ணுறது மட்டும் கிடையாது. இட் இஸ் மோர் ஆஃப் மேன் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்துட்டு ஒரு டீமில் வந்துட்டு 11 மட்டும் கிடையாது, அதில் 4 மெம்பர்ஸ் ஆடாதவங்க இருப்பாங்க. அவங்க மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களை எப்படி ஹவு டு மேக் தம் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கணும். அவன்ட்டு லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணானா அந்த எனர்ஜியே மாறிடும். எவ்வளோ வேணா டீமில் டேலண்டட் பீப்புள் இருக்கட்டும், பட் அந்த டீமாக ஆடுற ஒரு டீம் தான் வந்துட்டு ஒரு நல்லா பண்ணும். ஒரு டீசென்ட் டீமாக இருக்கும், ஸ்கில்ஃபுல். பட் அவங்க டீமாக ஆடுறாங்கப்பா, செமிஃபைனல்ஸ் வராங்க, ஃபைனல்ஸ் வராங்க. ஸோ ஆஸ் அ கேப்டன் இட்ஸ் ஐ திங்க் யூ ஹேவ் டு மேக் தெம் ஃபீல் குட். கரெக்ட். ஏன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஜஸ்ட் செட்டிங் ஃபீல்ட்ஸ். அந்த ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கும். அந்த 15th hour ஆடாத ஒரு 5 பேர் இருப்பாங்க ப்ராபபிள்ஸ்ல. அவங்கள வந்துட்டு பெஸ்ட் ப்ரிப்பேர்டா எப்படி வச்சுக்க முடியும், என்ன மைண்ட் செட்ல வச்சுக்க முடியும், த வே யூ கம்யூனிகேட். அண்ட் நாட் எவ்ரி டைம் யூ கேன் பி அ ஃப்ரெண்ட் டு யுவர் பிளேயர். கரெக்ட். நீங்க வந்துட்டு அந்த கண்டிப்பா அந்த ஒரு சின்ன ஒரு அதுவும் பேலன்ஸ் தான் நான் ஃபீல் பண்றேன். எந்த டைம்ல வந்துட்டு யூ ஹேவ் டு கோ அண்ட் டாக் டு ஹிம். அண்ட் சம்டைம்ஸ் நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் வந்துட்டு அவங்க நம்மளை வந்துட்டு தப்பா எடுத்துக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. யூ ஹேவ் டு ஸ்டே ஸ்ட்ராங். கரெக்ட். சம்டைம்ஸ் கல்லு மாதிரி இருக்கணும், இன்னும் பண்ண முடியாது. இட் இஸ் எனக்கு என்ன ஆசை கிடையாது ஒருத்தனை ட்ராப் பண்ணணும். 15 பேர் ஆனா நல்லா தான் இருக்கும், இன்னும் பண்ண முடியாது. அண்ட் சொன்ன மாதிரி ஆடுற டீம்லேயே வந்துட்டு நம்ம என்ன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட போறோம், அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் மேக்கர் இருக்கலாம் டீம்ல. அவுட் சைட்லன்னு சொல்லிட்டான் கண்ணா பின்னான்னு ஷார்ட் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் as a captain I need to give them that freedom saying that நீ என்ன வேணா பண்ணு, நீ இதில் அவுட் ஆனால் பரவாயில்ல, பிகாஸ் ஐ ஹவ் கிவன் யூ தட் ரோல். பட் சம்டைம்ஸ் அதுக்கு நீ கண்ணா பின்னா அடிச்சுனா நோ திஸ் இஸ் நாட் யர் ரோல், நீ இது பண்ணிடக்கூடாதுன்னா அங்கே ஐ ஹேவ் டு ஸ்டெப் இன் அண்ட் சே திஸ் இஸ் நாட். ஸோ லீடர்ஷிப்ன்றது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. பட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம பேட்டிங் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. லைக் யூ ஹேவ் டு மேனேஜ் ப்ராப்பர்லி. அங்கே தான் ஒரு லீடராக வந்து யூஆர் ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட் அண்ட் யூர் லீடிங் பை அன் எக்ஸாம்பிள். MS Dhoni, I think Jaggi will agree. Being in CSK, MS Dhoni, it's more about how he extracts the best out of him. 100%. I mean, நீங்கள் சொன்ன மாதிரி MS Dhoni பற்றிலாம் பேசும்போதில்ல, the main ingredient for his captaincy is, keeping things very simple. அங்கே இருக்கும்போது, I mean, there's a lot of things which I learned under him also. I mean, ஒரு வருஷம் for the first time CSK qualify ஆகல சுத்தமா. But there was immense noise outside the CSK dugout. saying that என்னடா இந்த டீம் இப்படி பண்றாங்க, இங்க அங்கன்னு என்னெல்லாமோ வந்தது. பட் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் த டீம் ஒரு துளி ப்ரெஷர் இல்லை, எதுவுமே உங்களுக்கு ஒரு துளி இல்லை. என்ன வெளியே நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாம இருந்தது. ஸோ தட்ஸ் த வே தே ஹேண்டில் த டீம். மீடியா ப்ரெஷர் ஒண்ணுமே இல்லை. வெளியே யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்க உள்ள இருக்கும் போது எவ்ரிடே இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எவ்ரிடே ஒரு டின்னரு. Pradosh, you are someone who's bursting into the scene right now. அங்கங்க உங்க பேர் அடிபடுது. You've caught some eyeballs right now. Is it hitting you? அதை பத்தி யோசிச்சதே இல்லை. யோசிக்க வைக்கிறீங்களே. இது வரைக்கும் என்னைக்குமே இது வரைக்கும் நீங்க அது மாதிரி யோசிச்சதே இல்லை. Are you consciously avoiding it இல்லாட்டி நான் பாட்டு என் வேலையை பண்ணிட்டு நான் போறேன் அப்படிங்கிற ஒரு நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். நான் லைக் மேபி முன்னாடிலாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தேன். நிறையா என்ன நடக்குது என்னை சுற்றி அதெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பட் இப்போ லாஸ்ட் 1 year I've been not thinking about what others are thinking about me. Or நான் இது பண்ணா இங்க இருப்பேனா அது I felt அது நிறைய pressure தான் add on ஆச்சு எனக்கு. So இப்போ வந்து I'm focusing more on what I can improve on myself. Okay. என்னோட work ethicsல அந்த internal focus மட்டும் தான் you're focused. That's all.
10 வருஷமா இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர். கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸ் அடிச்சு, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்தியா, வேர்ல்ட், தேர் ஆர் நம்பர்ஸ் இட் செல்ஃப். எங்கேயாச்சும் எனக்கு ஒரு பிரேக் கிடச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் சான்ஸ் சம்வேர் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டிஜெக்ட் ஆகிருக்கீங்களா? ரொம்பவே டிஜெக்ட் ஆயிருக்கேன். ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு, நான் எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது டாப் 5 வேர்ல்ட்லேயே வந்துட்டு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸில் வந்துட்டு டாப் 5ல நான் டாப் 3லேயே டாப் 4லேயே இருக்கிறேன். அண்ட் ஐ எம் தி ஒன்லி இந்தியன் அண்ட் ஐ எம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது சின்ன எக்ஸ்பெக்டேஷன் நேச்சுரல். சரி, ஒரு இந்தியா ஏ டீமில் இருப்போம், அந்த டைமில் லைம் லைட்டில் இருக்கும்போது இன்னும் ஐயாலாம் பேசுவாங்க, பட் ஒரு இந்தியா ஏ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல். பட் என்னடா நம்ம வந்துட்டு ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸாக இந்த ரெக்கார்ட் இருக்குது, ஒரு 3-4 இயர்ஸாக இந்தியா ஏ சீரீஸில் இருக்குது, ஒரு சீரீஸில் ஸ்குவாடில் கூட நம்ம இல்லையே, என்ன வாட் இஸ் கோயிங் ராங், என்ன நடக்கலை அப்படின்ற ஒரு டிஜெக்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு ஃபீல் இருக்கும். நான் எப்பவுமே வந்துட்டு எப்படின்னா, நான் சரியாக பண்ணலன்னா நான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிவிடுவேன் ஆனஸ்ட்டாக. எனக்கு வந்துட்டு இல்லை நான் இருந்திருக்கணும், எனக்கு வந்துட்டு ராங் டிசிஷன் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க, ஓகே என்ன பண்ண முடியும். பட் சம்வேர் ஐ ஆல்சோ ஃபெல்ட் லைக் ஓகே நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன பிரேக் கிடச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம கேட்டு வாங்கி போகிறதுலாம் எனக்கு பிடிக்காது. கரெக்ட். ஆட்டோமேட்டிக்காக நடந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டேஜை தாண்டி ரொம்ப டிஜெக்ஷன்லாம் தாண்டிட்டு இப்போ எப்படி இருக்குன்னா, நடக்கிறது நடக்கட்டும், சாந்தி உள்ள இருக்கும். அப்பப்போ கண்டிப்பாக இருக்கும். யோகா ஹெல்ப் பண்ணுதா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்ப்போம், ப்ரொஃபஷனலி எல்லா இடத்துலையுமே. ஸோ நம்ம ஏதோ ஒரு வந்துட்டு இன்சிடென்ட் வந்துட்டு நம்மளை மாற்றும். இப்போ லைக் இது பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்குன்ற மாதிரி. ஸோ ஐ கம் டு அ ஸ்டேஜ் வேர் இல்லை எவ்ரி டைம் ஐ ரிமைண்ட் மை செல்ஃப் சேயிங் தட் ஓகே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட்டுடு, நீ பாட்டு போய் என்ஜாய் பண்ணி. அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. நான் அப்போ போய் யோசிப்பேன், 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த ப்ரெஷரில் ஆடி அதுக்கு நீ ஆடாமையே இரு, மேட்சே ஆடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ அண்ட் என்ஜாய் டூயிங் வாட் ஐ டூ. அண்ட் இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல்னா ஒரு இது விட்டுட்டேன், மேலே நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த ட்ரஸ்ட் விட்டுட்டேன் நான். மேபி டபுளாக கூட நடக்கும், யூ நெவர் நோ. அப்சல்யூட்லி, ஐ லவ் த ஸ்டில் யூ ஆர் பாசிட்டிவ் அபவுட் இட். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஆங்ஷியஸாக இது வரணும் வரணும் யோசிக்கும் போது வராது. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வேற எங்கேயோ வேற ஜோனில் எங்கேயாச்சும் இருப்போம், அப்போ வந்து டப்புன்னு வந்து நம்ம மடியில் வந்து உட்காரோம். ஸோ தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ் பேன் அவுட். ஜகி, நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போது லாஸ்ட் ஒரு 2 வருஷம் இஷ்டத்துக்கு நம்பர்ஸ் அடித்து வச்சிருக்க. 5 consecutive hundreds இன் லிஸ்டே, வேர்ல்ட் ரெக்கார்ட். இப்போ ரீசெண்டாக ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபார் தமிழ்நாடு 321. 321 எஸ் 321. அதுக்கு முந்தின மேட்ச் வந்து ஒரு 100. ஸோ யூ ஹேவ் பீன் இன் ரெட் ஹாட் ஃபார்ம். ஹவு டு யூ see this? Feels good. Feels good. அப்படியே சொன்ன பிபிசி. How does it feel? World recordங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் தேர் for you. நினைச்சு பாத்தீங்களா இதெல்லாம்? கண்டிப்பா இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் 100 அடிச்சீங்க, ரெண்டாவது 100 அடிச்சீங்க, மூணாவதும் அடிச்சீங்க, நடந்திருக்கு 3 கன்ஸ். 4வது அடிக்கும் போது என்னடா ஏதோ ஒன்று மேஜிக் நடக்குதே இங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணீங்களா? சரி, 4வது அடிச்ச முடியும். 5th அடிக்கும் போது did you even like think it is possible? சுத்தமா இல்ல. பிகாஸ் ஆனா எனக்கு ஒரு சின்ன தாட் இருந்தது. ஐ மீன், நான் 4th செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் யாரோ என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்போ வேர்ல்ட்ல இது வரைக்கும் 4 கிரிக்கெட்டர் தான் 4 consecutive லிஸ்டே 100s அடிச்சிருக்காங்கன்னு, வேர்ல்ட்ல யாருமே 5 அடிச்சது இல்லைன்னு. ஸோ அப்போ எனக்கு ஒரு தாட் இருந்தது, லைக் முடியுமா ஒரு வேலை நம்மளுக்கு, ஒரு வேலை முடியுமான்னு. பட் அகேன் அந்த தாட் இருந்தது. பட் யூனோ தட் தாட் கேம் இன் அண்ட் வெண்ட் அவுட் வித்தின் த நெக்ஸ்ட் மினிட். யா. ஸோ ஐ மீன், இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக ஐ வாஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் சாய் கிஷோர். சொல்லும் போது when you score runs you actually don't enjoy the runs, more so you enjoy the process, to be honest, because it is an every ball process. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி I think runs were just the byproduct of what I was doing. I was staying disciplined, I was staying very very you know in the present. Were you in a trance zone? ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து ரன்ஸ் அடிக்கும் போது he always says I zone out. அதாவது வெளியில் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. I'm in a zone. I go into a trance. Is that what you felt at that point of time? Yes. I mean, சொன்ன மாதிரி எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னோட entire focus was on that one ball. White, red, எதா இருந்தாலும் it was only on the ball. Yeah. வேற எதுவுமே இல்லை. And
ரன்ஸ் அடிச்சப்புறம் ஐ மீன் இப்போ என்கிட்ட இப்போ கேட்கும் போது நிறைய பேர் 277 அடிச்சப்புறம் செம்ம ஃபீலா இல்லை இந்த 321க்கு அப்புறம் அடிச்ச செம்ம ஃபீலான்னு கேட்பாங்க. பட் ஜென்யூன்லி இது வரைக்கும் என்னால் என்ஜாய் பண்ண முடியாது. when I look back இப்போ ஒன் டேல 277 பெரிய ஸ்கோர். எஸ், at that point of time I couldn't enjoy that score because you know all that was running in my head was you know shit I got out. அடிக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு இல்ல உண்மையிலேயே அதான் எனக்கு தாட். நான் தான் சொல்றேன் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜோன்ல இருக்கும்போது இட்ஸ் an every ball process. Correct. You don't really think ahead. You're just there present for that ball. So அந்த பால் நீங்க மிஸ் பண்ணும்போது when you're getting out you're not thinking about your score, you're thinking about that ball. Yes. That ball. Correct. So that was the only feeling. இப்போ கூடயோ 321 அடிச்சதுக்கு அப்புறம் maybe people would have seen me smiling, but genuinely I was hurting inside saying that out ஆயிட்டோம்டான்னு because that was the kind of zone I was in because I didn't want to give away my wicket. Okay, brilliant. பிரதோஷ், நீங்க வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு கிளென் பிலிப் தான் ஞாபகம் வருது. ஏன்னா கிளென் பிலிப் வந்து கீப்பிங்கும் பண்ணுவாரு, ஆஃப் ஸ்பின் bowling-ம் போடுவாரு, பேட்டிங்கும் ஆடுவாரு. அதாவது இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல மினிமம் 100% பண்ணி ஆகணும். நீங்க 3 பண்றீங்க. கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர்ல வாட் இஸ் த டைரக்ஷன் தட் யூ கோயிங் டு டேக்? ஒரு கிளென் பிலிப் டைரக்ஷனா இல்லாட்டி என்ன கொஞ்சம் புரிய வைக்கிறேன். ஏன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மேல போக போக ஐபிஎல் எல்லாம் மேல போக போக they want multi-dimensional cricket. There is always a demand for it. Is that something playing in your head? இப்போதைக்கு அது நான் யோசிக்கல. பட் ஆனால் டீமுக்கு என்ன தேவைப்படுது இப்போ ஃபார் அடுத்த டோர்னமெண்ட்க்கு நான் கீப் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் கீப் பண்ணுவேன். கீப் பண்ண மாட்டான், அவனுக்கு பிடிக்காது கீப்பிங். பிடிக்காதா? நான் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1.5 years ஆயிடுச்சு. கண்டிப்பாக பண்ணணும்னா அதுக்குன்ட்டு நான் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் bowling கீப்பிங் கூட நான் bowling தான் என்ஜாய் பண்ணுவேன். bowling தான் என்ஜாய் பண்ணுவீங்க. bowling ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா நெட்ல? bowling போடுறாரா? அவன் அடிக்கிறான். ஓகே. பால் bowling மட்டும் இல்ல, அவனுக்கு அந்த செலிப்ரேஷன் இதான் அந்த ஜென்சி ஃபியர்லெஸ் யா. செலிப்ரேஷன் தான் வேற லெவல். அந்த செலிப்ரேஷனுக்காக விக்கெட் எடுக்கணும்னு போடுவான். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல். எனக்கு விக்கெட் எடுக்க ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஐயோ, எனக்கு எப்பயாச்சும் அது bowler-ஆ இருக்கட்டும். என்ன ஜகி ஏதோ சொல்லணும் அப்பத்துல இருந்து விச்சிட்டு இருக்காரு. விக்கெட் எடுக்க பிடிக்குமா? இது என்ன ஒரு இல்ல லைக் ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து அவன் முன்னாடி போய் கத்தணும். எனக்கு அது அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். So I think I really love this segment. ரொம்ப டீடைல்டா பேசணும். Finally we've come to the end of taking guard. Next வந்து we are going to action replay. தம்பிகளா, நான் போட்ட டெலிவரிஸ் எல்லாமே அழகா ஆடி டிஃபெண்ட் பண்ணி நல்ல ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஆக்ஷன் ரீப்ளே. ஸோ இது பேசிக்கலி என்னன்னா ஜஸ்ட் ட்ரிப் டவுன் மெமரி லேன். உங்களோட ப்ரீவியஸ்லி ஏதாவது ஒரு பிக்சர், நல்ல பிக்சர் வந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு வாட் யூ ஃபீல் அபவுட் தட் பிக்சருங்கிற ஒரு விஷயம் தான். ஆஸ் யூஷுவல் யங்ஸ்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். பிஆர்பி, இந்த ஒரு பிக்சர் பார்த்துட்டு உங்களோட ஐடியல் தானே இவரு, கரெக்டா? அதாவது இவரை மாதிரி அக்ரெசிவா ஆடுற அந்த இன்டென்ட் இருக்கு. இந்த இவரை மாதிரி கன்சிஸ்டண்டா ஆடுற ஒரு விஷயம் ஸ்டில் லாங் வே டு கோ ஃபார் இட். ஹவு டிட் யூ ஃபீல் மீட்டிங் யுவர் ஐடல் விராட் கோலி, கிங் கோலி? meant a lot to me. எங்க பாத்தீங்க? இது was in மென்லன். நாங்கள் அங்கே ப்ராக்டிஸ் இருந்துச்சு எங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ ப்ராக்டிஸ் முடிஞ்சிச்சு. என்னாச்சுன்னா அது வாஸ் அன் ஆப்ஷனல் கார் இருந்துச்சு. ஸோ ப்ராக்டிஸ் முடிஞ்சவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ டென்ட் நோ விராட் இஸ் ஆல்ரெடி சிட்டிங் இன்சைட் த கார். ஓகே. ஸோ நான் போகும்போது அவர் மட்டும் உள்ளே உட்காந்துருந்தாரு. ஸோ இட் வாஸ் a 20 minutes drive from the ground to hotel. அவர் கூட உட்கார்ந்துட்டு வந்தீங்க? ஆமா. So it was not just like a picture taken on the way or something. Okay. So என்ன மாதிரியான conversations? எனக்கு ஃபர்ஸ்ட் பேசுறதா வேணாமா பேசுறதா வேணாம் அவ்வளோ நர்வஸாக இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ட்ரீம் அவர்கிட்ட பேசணும் அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கடைசியில் எப்படியோ எங்கேயாவது தைரியம் வந்து நான் பேசிட்டேன் அவர்கிட்ட. பேட்டிங் பார்த்து தான் பேசினேன் ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்துடுச்சு. ஹோட்டல் வந்தோடனே நாங்கள் லிஃப்ட் கிட்ட போகும்போது தான் நான் அவர்கிட்ட இந்த ஃபோட்டோ கேட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு தட் மீன்ஸ் அ லாட் டு மீ. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. when I was 14 அந்த டைம்லேருந்து எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் அப்போலேருந்து இந்த கேம்ப்ஸ் எல்லாம் என்சிஏ கேம்ப்ஸ் போவேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது அவர் இப்போ நிறைய தடவை பார்த்துருக்கேன். பட் நான் வந்து மைண்டில் ஒன்று வந்து ஷூடாக இருந்தேன். தட் ஃபஸ்ட் ஃபோட்டோ நான் அவரோட எடுக்கும்போது நான் ஒரு இந்த மாதிரி நான் ஒரு
ஃபேன் சொல்லிட்டு எடுக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு டீம்மேட்டாக இருந்துட்டு எனக்கு எடுக்கணும்னு அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபோட்டோக்காக. ஸோ அது எடுக்கும்போது எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. எடுக்கும்போது உடனே இன்ஸ்டாகிராமில் போட்டிங்களா? எவ்வளோ லைக்ஸ்? இல்லை, அது 1 lakh கிராஸ் ஆகும்போது 1 lakh அது கிராஸ் ஆகும்போது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் இவ்வளோ லைக்ஸ் கிராஸ் ஆகிருக்கு. 1 lakh. ஆமாம், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஏன்னா வேற போஸ்ட்லாம் போட்டதுனால கொலாப் குட்டியா நான் ஒரு ஃபாலோ கூட பண்ணல. இல்லை, நான் ஃபாலோ கூட பண்ணல அவர் இன்ஸ்டால. நிறைய பேர் இந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலையா? டேய், இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். என்ன ஐடலுங்கற அவர் அதேதான் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் கூட பண்ணாங்க, உங்க ஐடல், ஸோ ஃபாலோ கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. பட் மனசுல ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. இல்லை, நான் இதுலேயே ஒரு சின்ன இன்சைட் என்ன, பால் வந்து சொன்னால இட் மென்ட் லாட்னா எவ்வளோ, இட் மென்ட் லாட்னா எவ்வளோ நான் அழுதான்னு கேளுங்க. ஏன்டா? Tears of joy. Tears of joy. இல்லை, உண்மை அது. அழுதுட்டேன். I was talking to my mom and dad that I met him and I took a snap with him. I cried. Wow, brilliant. சரியான ஒரு இன்ஸ்பிரேஷனல் விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. ஐ அம் ஷூர் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹெல்ப் யூ க்ரோ ஃபர்தர். ஜகி, நெக்ஸ்ட் அப் நீங்களும் MS தோனியும் எடுத்த ஒரு தருணம். 5 years with CSK. ஆப்வியஸ்லி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. கீப்பர், பேட்ஸ்மேன், you would have had lot of time, lot of opportunities to prick his brain. அந்த ஒரு ஃபோட்டோவில் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வருது? இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா ஐ திங்க் எக்ஸ்ட்ரீம் ஜாய் தான் வருது. ஏன்னா இட் வாஸ் ஆஃப்டர் வின்னிங் தி IPL ட்ராஃபி. இது இந்த ஃபோட்டோ மும்பையில் ஃபர்ஸ்ட் IPL ட்ராஃபி ஜெயிச்ச உடனே எடுத்தது. அண்ட் தட்ஸ் தி ஒன்லி திங் விச் ஐ கேன் ரீகலெக்ட் ஃப்ரம் திஸ் பிக்சர். பட் நீங்கள் சொன்ன மாதிரி in terms of conversations and having to get insights of wicket keeping, batting, adalla over the years it's been a lot and it has also helped me. Next, Inder, I think this should be a very emotional pick for you because not many people have these numbers. ஒன்னு வந்து நீங்க வந்து Cricinfoல in fact இந்த ஒரு numbers போட்டாங்க. டொமஸ்டிக்ல 2016 to 2020 2022 6 yearsல நீங்க வந்து highest average top 10ல 4th இடத்துல இருந்தீங்க. டெவான் கான்வேலாம் இருந்தார் அந்த ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்ல. and also he holds the unique record of 66 matchesல 100 66 matchesல 100 first class catches. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. just as a fielder. Yeah, as a fielder, like it's not easy. I mean, catch all those catches and these numbers. What does it mean to you? It means a lot. Obviously, I didn't know. அந்த Cricinfoல வர வரைக்கும் I didn't know those numbers. அந்த டைம்ல தான் வந்துட்டு எனக்கு நல்லா போயிருந்தது. ஃபார் 2022ல வந்துட்டு குவாஹாட்டியில் வந்துட்டு I scored 350 அந்த கோவிட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரஞ்சி ட்ராஃபி நடக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃப்ரம் 2016 to 22 I had இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச்லாம் வர ஆரம்பிச்சிங்கன்னா டாப் 5ல இருக்கும். அண்ட் நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட். Yeah, exactly. அண்ட் அது வந்து சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் பிளேயர் எல்லாம் இருக்கும்போது ஒரே இந்தியனா இருக்கும். ஒரு ஆசை இருந்துச்சு இந்தியா எல்லாம் கண்டிப்பா ஆடுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங், பட் இட் மீன்ஸ் அ லாட். கண்டிப்பா வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் ஆட் அ லீன் பேட்ச்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இருக்கும்போது ஓகே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல். அண்ட் எனி கிரிக்கெட்டர் கேட்கும்போது பேட்டிங் ஒரு பக்கம், பட் கான்ட்ரிபியூட்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஸ் அ ஃபீல்டர். நீங்கள் அந்த கேட்ச் பிடிக்கும் போது ஒரு கேட்ச் விட்டா அதோட கஷ்டம் ரொம்ப ஈவன் மோர் கஷ்டம் தேன் நாட் ஸ்கோரிங் ரன்ஸ். Brilliant. I think that's the end of this segment, Action Replay. Next up பாத்தீங்கன்னா we are going to a fun segment, super over. 3 பேருக்கும் 2 கேள்வி. ஓகே, குயிக்கா ரேபிட் ஃபயரா சொல்லணும். டைம் எடுக்கக்கூடாது. மனசுல டக்குன்னு தோடுறது வந்து டப்புன்னு வெளியே சொல்லணும். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. எப்படியும் எதுவும் கிடையாது. எப்படியும் சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 கார்டு இருக்கு. ஈச் கார்டு ரெப்ரசன்ஸ் 1 பால். ஸோ அந்த பால் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க, அந்த ஒரு கார்டும் அந்த ஒரு பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும் பேஸ்ட் ஆன் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த பால். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப் ஜூனியரா இல்லாட்டி சீனியர்லேருந்து இந்த வாட்டி ஆரம்பிக்கலாம். ஓகேயா, யாரு சீனியர் இதுல? இந்தர் தானா? இந்து வாங்க, இந்து ஏதாவது ஒரு கார்டை பிக் பண்ணுங்க. நம்பர் லக்கின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸ்லோ பவுன்சர். இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் நீங்க ஒரு ஷாட் ஸ்டீல் பண்ணணும்னா அது எந்த ஷாட்டா இருக்கும்? ரிவர்ஸ் ஸ்வீப். யார்கிட்ட? ஜக்கி கிட்ட. ஐ திங்க் பால் கிட்ட இருந்து ஐ திங்க் பேக் ஃபுட் பஞ்ச். அது நீங்களே ஆடுவீங்க.
ஆடுவேன். அப்போ வேற சொல்லி ஆகணும்னு ரேபிட் ஃபயரா வேற சொல்லணும் நீங்க. சரி ஓகே ஓகே. இந்த கேள்வி எங்க கிட்ட கேட்டிருந்தா இன்னும் ஈஸியா இன்னொரு கிட்ட ஸ்டெப் அவுட் ஆகி ஃபிளிக்னு சொல்லிருப்பேன். பாலி வாப்பா. வைட் யாக்கர். வைட் யாக்கர். அதாவது நீங்க இப்போ T20லாம் ஆடுறீங்க, திடீர்னு எக்கச்சக்க டாட் பால்ஸ் வருது, போலர் வந்து எக்கச்சக்க ப்ரெஷர் உங்க மேல போடுறாரு, உங்களோட கோ டு ரிலீஸ் ஷாட் என்னது? டக்குன்னு சொல்லுங்க. லாக் சைட். சுட்டியை போட்டு கண்ணை மூடிட்டு சுத்துவீங்களா, கண்ணை திறந்துட்டு சுத்துவீங்களா? கண்ணு மூடி. நல்லா ஓபன் அப் சொல்றீங்க. ஜக்கி கம் ஆன் பாடி. உங்களுக்கு ஃபுல் டாஸ். லட்டு பால். சரி, நீங்க கேப்டனா இருக்கீங்க, இந்த ரெண்டு பேரையும் அவுட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு பால் ஒரு பவுலரை போட சொல்லுவீங்க? இவன் பேட்டிங் ஆனா நான் bowling வந்துட்டேன். மென்டலி சைக் ஆயிடுவான். ஓகே, இவரு இந்தர் ஆடணும்னா இந்தர் கிட்ட இருந்து தான் நான் நிறைய கத்துட்டேன் இந்த பவுன்சர் பிளான். ஸோ இந்தருக்கு திருப்பி பவுன்சர் பிளான். இந்தர் யோர் டர்ன் அகைன். 3 தான் இருக்கு. என்னது? ஃப்ரீ ஹிட். 3 பேரும் வந்து மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ். ஓகே, ஆயுத எழுத்துல வர சித்தார்த் மாதிரி இப்போதைக்கு நீங்க இருக்கீங்க. இதுல வந்து யாராவது லைஃப்ல ட்ரிஷா இருக்காங்களா? என்னது? இல்லையா? இல்ல. அந்த ரியாக்ஷன் சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு பிரதோஷ் சொல்றாரு. என்ன பிரதோஷ் அவரை பார்த்து சொல்றீங்க, அவர் உங்களும் பார்த்து முழிக்கிறாரு. இல்லதான் எனக்கு இல்லையா? என்னங்க சிரிக்காம சொல்லியிருந்தா இல்லன்னு நம்பி இருக்கேன். இருக்கா இல்லையா அத ஃபர்ஸ்ட் சொல்லப்பா. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. இருக்குண்ணா இருக்கு. லவ்லி. ஜக்கி என்ன நீங்க சொல்லுங்க. சிரிக்காம சொல்றேன். இல்ல சிரிச்சிட்டு சொன்னா இருக்கா? பால் வாப்பா பால். டோ கிரஷர். You have to choose one knot. தமிழ்நாடு ஃபைனல்ஸ் ரஞ்சி டிராஃபில நீங்க ஒரு 100 அடிக்கிறீங்க, இல்லாட்டி IPL ஃபைனல்ஸ்ல ஒரு 100 அடிக்கிறீங்க. எது வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஐபிஎல். லவ்லி. நல்லா ஓப்பனா இருக்கு. நீங்க இது வந்து நான் உங்ககிட்டயும் கேக்குறேன். சூப்பர்னு சொன்னதே அவனுக்கு நல்லா கேள்வி. அந்த கார்டு பிக் பண்ணலாம். இல்ல நீங்க சொல்லியா இந்த கண்ணா அந்த கண்ணு கிட்ட எப்படின்னா சொல்ல. ஏதாவது ஒரு கண்ணை சூஸ் பண்ணுப்பா. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி ஃபைனல் IPL அடிக்கலாம் குறல வின் பண்றோம். நான் அப்படி எடுத்துக்கிறேன். சரி ஓகே. ஜக்கி நான் ரெண்டுத்துலயும் அடிச்சா லைஃப் ஓஹோன்னு போயிடும். ஒண்ணுதானே சூஸ் பண்ணோம், அப்படி எப்படி சூஸ் பண்ணோம்? சரி ஓகே. ஒண்ணு எவ்வளவு சிரிக்க வச்சா? சோ சைலண்டா இரு. இல்ல ஒண்ணு சூஸ் பண்ணுப்பா. IPL தானே. என்னது? IPL. ஓகே, IPL செலக்ட் பண்ணிட்டாரு. லாஸ்ட் நானே சொல்லிடுறேன். ஆஃப் கட்டருக்கான கேள்வி என்னன்னா, அதாவது உங்க 3 பேருக்கும் ஒரு காமன் த்ரெட் என்னன்னா தினேஷ் கார்த்திக். ஏன்னா 3 பேரும் கீப்பிங் பண்றீங்க, பேட்ஸ்மேன் ஆப்வியஸ்லி. ஸோ அது எல்லாமே வந்து ஒன்னா வருது. ஜக்கி, one word about தினேஷ் கார்த்திக். Flamboyant. PRP. அமேசிங் கேப்டன். That's 2 words. 2 words. நான் பர்சனலா சொல்றேன், ஃப்ரெண்ட். ஸோ அதோட இந்த எபிசோடுக்கோட எண்டுக்கு வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் டேக்கிங் யோர் டைம் ஆஃப். நல்லா அருமையாக ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த வருஷம் ரஞ்சி ட்ராஃபி. எஸ்பெஷலி பேட்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து அமாங் த ரன்ஸ். உங்களுக்கும் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் அ கிரேட் இயர். ஸோ ஐம் ரூட்டிங் ஃபார் யூ கைஸ் திஸ் சீசன் டு கோ டில் தி எண்ட். ஸோ தேங்க்ஸ் அ லாட். லவ்லி ஹேவிங் யூ ஓவர். தேங்க்யூ ஸோ மச். வி ரியலி என்ஜாய் இட். ஆப்வியஸ்லி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் டாக்கிங் அபவுட் கிரிக்கெட் வி ஆல்வேஸ் என்ஜாய். பட் இது இன்னுமே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ. பிரதோஷ், ஃபைனல் தாட்ஸ்? சூப்பரா இருந்துச்சு. ரேட்டிங் கொடுத்துட்டு ஜகி, ஃபைனல் தாட்ஸ். ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஷோ? உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் when we get indulged in talking about cricket we forget the cameras. So I think என்னெல்லாம் மனசுல பட்டதோ அதை எல்லாமே அப்படியே பேசினோம். I think it was more of a very friendly conversation. Yeah, absolutely. I think just time constraints நால தான் வந்து we had to like obviously end the conversation. Lati cricketers and talking about cricket, it will go on forever. That's how we are passionate about the game. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. Thanks a lot guys. It was lovely having you guys on the show. That's it for now. Thanks a lot for watching this video. I will definitely hit you up with another one. Until then, this is Yomi signing off the field.